ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த வாய்ப்பளித்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் நன்றிகளும். அவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய பழைய பெயர் சுதாகர், புது பெயர் அகமது. அல்லாவுடைய கருணையால நாட்டத்தால எனக்கு இஸ்லாம் கிடைச்சி ஒரு 2 வருடம் ஆகிருச்சு. இன்னைக்கு நான் எடுத்துக்க போற தலைப்பு இறைவனின் அதிகாரம், ஆட்சி, அதனுடைய அறிகுறி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆயத்துல் குர்சின்னுவாங்க அரபிக்கில் சொன்னா. நான் அதை சொல்றது அப்போ நம்ம அந்த இன்னைக்கு உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த திருமறை திருக்குரான் இதுல இருந்து தான் அந்த வசனத்தை எடுத்து நான் பேச போறேன். இந்த குரானை இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு அன்பளிப்பா வழங்கப்படும். கீழே இருக்கிற நீங்க நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா இதுல 6000 சொச்ச நம்ம அதை தமிழ்ல வசனம் சொல்லி பழகிட்டோம். இங்கிலீஷ்ல அதை வெர்ஸ்ன்னு சொல்றாங்க, அது பைபிள்ல இருந்து வந்த வார்த்தை. ஆனா அரபில இதுக்கு பேரு அது வராது, ஆயத்துன்னு சொல்லுவாங்க, ஆயான்னுவாங்க. ஆயத்துன்னா ஆக்சுவல் அர்த்தம் அத்தாட்சி. அப்ப நம்ம இதை எப்படி சொல்லணும்னா 6000 அத்தாட்சிகள், 6000 அறிகுறிகள் இறைவனால் இறக்கி வரப்பட்டது. ஒரு வசனமும், நம்ம திரும்பி வசனம் தான் சொல்றோம், ஒரு வசனமும் அது வசனம் சொல்லக்கூடாது, அது அத்தாட்சின்னு சொல்லணும். ஸோ அப்படி ஒரு அத்தாட்சி அதான் ஆயத்துல் குர்சி. அப்படின்னா என்னன்னா, குர்சின்றது குர்சி அப்படின்னா அதிகாரம், இறைவனுடைய அதிகாரம், இது இறைவனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த இறைவனுடைய அதிகாரம், ஆட்சியினுடைய ஒரு அத்தாட்சி தான் ஆயத்துல் குர்சி அப்படின்ற ஒரே ஒரு அத்தாட்சியை பேசுறேன். இது மாதிரி 6000 சொச்சம் உள்ள இருக்கு. அந்த ஒரு அத்தாட்சிக்கு உள்ள ஒரு 10 விதமா இறைவன் தன்னை பத்தி சொல்றான். பொதுவா இதை பத்தி சில மற்ற நூல்கள்ல, வேத நூல்கள் சொல்லப்படுற சில இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த அளவுக்கு 2 விஷயமா அதை நான் ரொம்ப பிரமிப்படைஞ்சேன். ஒன்று படைச்ச இறைவனே தானே தன்னை பத்தி சொல்றது எங்கேயும் நான் அந்த மாதிரி பார்க்கல. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஐயாம் ஹூ ஐயாம் இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இல்லை வேற வேற இடத்துல சில பண்புகள் சொல்ற மாதிரி ரொம்ப 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 கம்மியா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அதுவும் மனிதர்கள் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இங்க படைச்ச இறைவனே தன்னை பத்தி தானே சொல்றான். அதுல இருக்கிற 10 விஷயங்களும் ரொம்ப பிரமிக்கக்கூடியது. இந்த 10மே யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது. நான் இந்த உலகத்தோட பெரிய அதிபதினு சொல்ல நான் முயற்சி பண்ணலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஆண்டுட்டு போன பெரிய அரசர்னு சொல்லலாம். என்னைய நம்ம யாரா வேணா இருக்கலாம், இந்த உலகத்துல முன்னாடி பிறந்தவங்களா இருக்கலாம், இனிமே வரப்போறவங்களா இருக்கலாம். யாராலையும் இதுல இருக்கிற ஒரு கேரக்டரை கூட, ஒரு பண்பை கூட உரிமை கொண்டாட முடியாது. இல்லை இந்த மாதிரி நான் இருக்கேன்னு அவங்களால சொல்லவே முடியவே முடியாது. இது மொத்தமும் அந்த ஒரு ஆயத்துக்கு உள்ள இருக்கிற வெறும் 10 பண்புகள். இது மாதிரி 6000 சொச்சம் இருக்குன்னா அப்ப இது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவு தேடலுக்கான பதில்கள் இதுல கிடைக்கும்ன்றது நான் அதை உணர்வுபூர்வமா உணர்றேன். நீங்களும் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு வேத நூலுன்றதை தாண்டி நீங்க அந்த லெவல்ல இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது மனிதனுடைய அறிவை தூண்டும், இறைவனை தேடும் ஒரு பாதைக்கான பதில் இதுல இருக்கு. இப்ப நம்ம அந்த ஒரு விளக்கத்துக்கு போயிடுவோம். நான் சொன்ன மாதிரி ஆயத்துல் குர்சின்றது ஆட்சியினுடைய, அதிகாரத்தினுடைய அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா 10 இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அது உள்ள இருக்கு. அந்த ஒரே ஒரு ஆயத்துக்குள்ள முதல்ல எடுத்த உடனே டிக்ளரேஷன் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அல்லாஹுன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட புரிதலே இல்லை, முஸ்லீம்ஸ்டே புரிதல் இல்லை. முஸ்லீம் கடவுள்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. முஸ்லீம் இறைவன் தான் அல்லாஹு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கிடையாது உண்மை. ஆஹு அப்படின்னா அல் இலாஹ் தான் அல்லாஹ். இலாஹுன்னா இறைவன். அரபில இலாஹ் அப்படின்னா இறைவன், அல் இலாஹ் அப்படின்னா தி காட். இங்கிலீஷ்ல அப்படியே மொழிபெயர்த்தீங்கன்னா தி காடுன்னு வரும். இப்ப காடுன்றது பெயரா? இல்லை, அது ஒரு பெயர் சொல், பெயர் கிடையாது. எல்லாரும் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா முஸ்லீம்களுக்கு அல்லா சாமிப்பா, எங்களுக்கு இந்த சாமி, இப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றாங்க. அப்படி கிடையாது. ஸோ அல்லாஹுன்னு நீங்க எங்க கேள்விப்பட்டாலும் அது அரபி இறைவன் எடுத்துக்காதீங்க, படைச்ச ஒரே இறைவன். அது அரபியில அல்லாஹுன்னு சொல்றதுனால அது அல்லாஹுன்னே அப்படியே தொடருது. அதான் ஓகே. இப்ப என்ன சொல்றான் படைச்ச இறைவன்? அல்லாஹு, அவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் 10ல முதல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அங்கேயே அடக்கிட்டான் எல்லாத்தையும். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இப்ப இது யாரு கிளைம் வைக்கிறது? யாராவது இருக்காங்களா இதுக்கு கவுண்டர் கிளைம் வைக்க? இல்லப்பா நான் தான் படைச்ச இறைவன், என்னை தவிர. நல்லா பாருங்க, நான் ஒரு இறைவன் கூட வரல.
அவனை தவிர எந்த இறைவனும் இல்லைன்ட்டு ஓப்பன் டிக்ளரேஷன் இது. அதாவது என்னையை தவிர வேற யாரும் இல்லை. ஓப்பன் சேலஞ்சுன்னு வைக்கலாம், ஓப்பன் கிளைம்னு வைக்கலாம். இதை யாரும் இது வரைக்கும் கிளைம் பண்ண முடியல, கவுண்டர் கிளைம் வைக்க முடியல. வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மதமாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், அதுக்கு பேரலாக சில இறைவன்களை அவங்க வச்சுருப்பாங்க. இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது இங்கே தவிர. அப்போ அவங்களே அவங்கள கான்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே ஒன்றுன்னு வந்துருச்சு, அவங்கக்கிட்ட ஒன்று தான் இருக்கா இல்லையே, குறைஞ்சபட்சம் 3 இருக்குது. வேற ஒரு ரூபத்தில் பேசுகிறாங்க. இன்னொரு மதத்தில் போனால் 100கணக்கில் இருக்குது. அப்போ அந்த ஒன்று யாரு, அவங்களுக்கே பதில் இல்லையே. அப்போ இங்கே இருக்கே. அப்போ இதை யாரும் கிளைமே பண்ண முடியாது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிளைம் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளோஸ்டு, சாப்டர் க்ளோஸ்டில் மாதிரி டிக்ளரேஷனு. 2வது வசனம் பாருங்க, அதை 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என்றென்றும் உயிருடன் இருப்பவன். இதுக்கு யார் கிளைம் வைக்க முடியும்? இப்போ பல பேர் பல சிலைகள் எல்லாம் வழிபடுறான். அந்த அந்த இறைவன் எங்கே இருக்கான், உயிரோடு இருக்கானா, எங்கே இருக்கான், எது இருக்கான்னு எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா? நம்மளா ஒரு சிலையை செஞ்சு வணங்குறோம், சரி, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இல்லை. ஏன்னா அந்த ஒரு முகத்தையோ அந்த சிலையவோ ஏதோ ஒரு பின்னாடி நோக்கி போனோம்னா ஏதோ ஒரு 100, 200, 300 இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களா உருவாக்குனதாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த இறைவன் எங்கே இருந்தாங்க? அப்போ இங்கே என்ன வருது? என்றென்றும் உயிருடன் இருப்பவன். எப்போ பிறந்தான் தெரியாது. இதை யாராவது சொல்ல முடியுமா? நான் என்றென்றும் உயிருடன் இருப்பேன், பிறப்பையும் என்னால் கிளைம் வைக்க முடியாது, இறப்பையும் என்னால் சொல்ல முடியாது. அப்போ இங்கே பாருங்க, அவன் அனைத்தையும் தாங்கி நிறுத்துபவன், அதாவது நிலைத்து நிற்பவன். அவன்னா என்னன்னா அவன் யாரையும் சாராதவன். அவனை தான் எல்லாரும் சார்ந்திருக்காங்க. இப்போ இங்கே நான் உலகத்தோட பெரிய அதிபதினு சொன்னால் கூட நான் யாரையா சார்ந்து தான் வாழணும். நான் சொல்லிக்கலாம், ஒருவேளை சாப்பிட்ணும்னா எனக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் மனுஷனுடைய நிலைமை. ஆனால் அவன் பேசுகிறதும் அவன் அதிகார தோரணையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையும் நான் தான் ஆள்றன்ற அளவுக்கு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி தான் பேச்சுகள் இருக்கும். ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவங்க இன்னொருத்த நம்பி தான் வாழணும். ஆனால் இங்கே என்ன வருது? அவன் அனைத்தையும் தாங்கி நிற்பவன், அவன் யாரையும் சாராதவன். இது யாராவது நம்ம போய் கிளைம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. அவனுக்கு சிறு துயிலோ உறக்கமோ அவனை பிடிக்காது. இது உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. எந்த உயிரினமும் எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லி வாழவே முடியாது. எல்லா உயிரினமுக்கும் தூக்கம் அவசியம். தூக்கம் இல்லாமல் ஒரு உயிரினம் வாழ முடியாது. அப்போ இதையும் யாரும் கிளைம் வைக்க முடியாது. இவங்க சிலைன்னு சொல்லி வணங்குறதுக்கெல்லாம் டைம் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போர்டு மூடிடுவாங்க. கேட்டால் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு வாங்க. அந்த சமயம் பூஜை நடக்கக்கூடாதுன்னு வாங்க. இங்கே அப்போ அதை அங்கேயே விட்டு நைட்டில் தொலைம்பு, அதாவது போய் பூஜை பண்ண முடியாதுன்னா இந்த டயத்துக்கு மேலே மூடிடுவாங்க. அவங்க தொழுகிற இடத்த மூடிடுவாங்க, கும்புற இடத்த மூடிடுவாங்க. அப்போ என்ன, இறைவன் தூங்கிட்டு இருக்காரு. இங்கே எனக்கு தூக்கமே கிடையாது. யார் இதை சொல்ல முடியும்? அடுத்தது, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எனக்கே சொந்தம்ட்டான். முடிஞ்சு. நம்மளால சொல்ல முடியுமா? நான் சொல்றது இதுக்கு சொந்தக்காரன் நான் சொல்றதை விடுங்க. பூமியில என்ன இருக்குன்னு நம்மளால ஒரு கவுண்ட் எடுத்து சொல்ல முடியுமா? யாராவது இந்த உலகத்துல இத்தனை மரம் இருக்கு, இத்தனை செடி இருக்கு, இத்தனை உயிர் இருக்கு, இத்தனை சொல்லவே முடியாது. பூமியே இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்ன்னு சொல்ற அந்த பூகோளத்துல பூமின்றது ஒரு கடுகை விட சின்ன சைஸ்ன்னு சொல்லலாம். சைஸ் வச்சு பார்த்தா கம்பேரிட்டிவ்லி கடுகை விட சின்னதுதான் பூமி. பூமிக்குள்ள இருக்கிறதையே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டை என்னன்னா தானே யார் ஜெயிச்சான்னு சொல்ல முடியும். என்னன்னும்ல ஃபர்ஸ்ட்டு. அப்போ அந்த கவுண்டிங்கே இங்கே பூமியில் நம்மளால பண்ண முடியுமா? நான் சொந்தம் கொண்டாடுறேனே வச்சுக்கோங்க, இந்த பூமிக்கு நான் தான் ஓனர்னு சொல்கிறேன். எதுக்கு பண்ணி ஓனர் லிஸ்ட்டு போடுன்னு சொன்னால் நான் எங்கேருந்து லிஸ்ட்டு போடுறது? அப்போ இதை யாருமே வைக்க முடியாது. பூமிக்கே அங்கே வானத்திலையும் சேர்த்து, வானங்களில் உள்ளதையும் சேர்த்து. அப்போ எத்தனையோ கோடான கோடி கோள்கள், சூரிய மண்டலம் மாதிரி பல மில்கி வேஸ்ன்னு சொல்லுவாங்க, கேலக்சின்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் யார் கணக்கெடுக்கிறது? வாயேஜர் 2ன்னு ஒன்று 1977 நாசால இருந்து அனுப்புனாங்க, ஒரு விண்கலம். 50 வருஷங்களை தாண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கு. நம்ம சூரிய கோள் இருக்கு இல்லையா, சூரிய மண்டலம், அதனுடைய பார்டர் வரைக்கும் தான் இப்போ போயிருக்கு. 50 வருஷம் ஆச்சு, பார்டருக்கு தான் போயிருக்கு. நம்ம இந்த சூரிய குடும்பத்தை மாதிரி பல கோடான கோடி குடும்பங்கள் இருக்கு இந்த அந்த யூனிவர்ஸ்ல. அப்ப எவ்வளவு இருக்கு? யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இங்க ஒருத்தன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான், எனக்கே சொந்தம்ன்றான். இதெல்லாம் கிளைம் வைக்கிறதுக்கு யாராலையும் முடியல, இது வரைக்கும் யாரும் வைக்கல. நம்ம சொல்ற வேதங்கள் எதுவாக என்ன வரட்டும், இவ்வளவு தெளிவா டீட்டெயிலா எந்த ஒரு இறைவனும் அதை சொல்லவே இல்லையே. அவனா சுயமாவும் சொல்லல, யாரும் அப்படி ஒரு இறைவன் இருக்கான்னு சொல்லவும் இல்லை. ரெண்டுமே அவுட்டு. இதுல இது வரைக்கும் 4 தான் பார்த்துருக்கு, 6 இருக்கு பாருங்க.
அடுத்து 5வது, அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவனிடம் பரிந்துரை செய்ய முடியாது. அப்படின்னா என்ன? எனக்கு ஒன்னான் ஒன்றான், அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமான வானங்களையும் பூமியும் சொந்தம் கொண்டாடுற ஒருத்தன், நான் தூங்காம இதை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த அதிகாரம் என் கையில் இருக்குன்னு சொல்ற ஒருத்தன், நான் யாரையும் சாராம இருக்கேன்னு சொல்ற ஒருத்தன் என்ன சொல்றான்? நீயும் நானும் ஒன்னான் ஒன்றான், நீ என் கூட நேரடி தொடர்புல தான் இருக்க, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் நீ இருக்க. நீன்னா நான் மட்டும் இல்லை, ஒரு பூச்சி கூட எடுக்கலாம், நம்ம கண்ணில் தெரியாத பாக்டீரியா கூட எடுத்துக்கோங்க, ஒரு அணு கூட சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, எல்லாமே அவன் அதிகாரத்துக்கு கீழே நேரடி பார்வையில் இருக்கு. அவனுக்கு இடையில யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் வைக்க முடியாது. அவன் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான். அதை அவன் அப்படி சொல்லலை, பரிந்துரை செய்ய முடியாது, அவனை அனுமதி இல்லாமல், அவன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான். அப்போ மித்த இடத்துல என்ன சொல்றாங்க? உனக்கு இறைவன்ட்ட நேரடியாக நான் கூட்டு போறேன், நான் சொன்னா அவர் கேட்பாரு, கொஞ்சம் காசு கொடு, கொஞ்சம் அது பண்ணு, இது பண்ணு, நீ கையில் இதை கட்டு, நெத்தியில் அதை போடு, இதை போடு, இதெல்லாம் இங்கே செல்லாது. அவன் சொல்லிட்டான், டைரக்ட் கான்டாக்ட். இதையும் இப்போ யாரும் கிளைம் வைக்க முடியாது. இப்போ வைக்கிற மித்த ஃபாலோ பண்ணுற எல்லாருலையும் இதுலேயும் அவுட்டு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடுவில் தரகர் மாதிரி இடையில ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ அவங்களாம் கிடையாதுன்ட்டா இங்கே சொல்கிறவன். அப்போ இஸ்லாமில் இது நடக்குது இல்லை, இங்கே யாருமே இல்லையே இடையில. தொலை வைக்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் சகோதர பேசணும், யார் வேணா தெரிஞ்சால் யார் வேணா பண்ணலாமே. அவங்க ஒன்றும் இறைவன்ட்ட நம்மளை பேச வைக்கல, அவங்க அதை வழி நடத்தி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நம்ம டைரக்டாக பேசணும், அப்படிதான் பேசணும். அதுதான் இங்கே சொல்றது. யாரும் இடையில பேச முடியாது, என்கிட்ட டைரக்டாக பேசுங்க அப்படின்னு. இது முடிஞ்சா அடுத்தது, அவன் அவர்களுக்கு முன்னுள்ளதையும் பின்னுள்ளதையும் அவனே அறிவான். அவர்கள்னா நம்ம மட்டும் இல்லை, அவன் படைச்ச எல்லா உயிரினங்களும். இதுவே கவுண்ட் எடுக்க முடியாது. இது ஒரு பிரச்சனை நமக்கு. முன்னாடி பின்னாடினா என்ன சொல்றது? இப்போ எனக்கு முன்னாடி, இப்போ ஒருத்தர் சொல்லி பாருங்களேன், எனக்கு முன்னாடின்னு எவ்வளோ முன்னாடி போகிறது? அப்போ நமக்கு முன்னாடி இறந்தவங்க ஒருத்தர் முன்னாடின்னு போனால் எவ்வளோ போகிறோமோ, இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த வானங்கள் படைக்கப்பட்டது பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது. அது முன்னாடி இப்படி பின்னாடியா போனோம்னா எப்போ முடிய போகுதுன்னு யாருக்கு தெரியாத பின்னாடி இன்னொன்று இருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு விசாலமான ஒரு டைம் சொல்றோம் இல்லையா, ஒரு டைம் லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு டைமுக்குள்ள இந்த ஒரு வார்த்தை அடங்குது பாருங்க. அவன் அவர்களுக்கு முன்னுள்ளதையும் பின்னுள்ளதையும் அவனே அறிவான். அவன் யாருக்கு இதை கொடுக்கவும் இல்லை, விட்டு கொடுக்கல, அவனுக்கு மட்டும்தான் தெரியுன்றான். யாராவது இதை பத்தி சொல்ல முடியுமா? எனக்கே என்னைய பத்தி ஒரு வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்காது, ஒரு வாரம் முன்னாடி ஞாபகம் இருக்காது. அவன் எல்லாமே தெரியுன்றான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, யாராலையும் இந்த கிளைமை வைக்க முடியாது. 7வது, அவன் அனுமதித்ததை தவிர எதையும் அறிய முடியாது. எவரும் எதையும் அறிய முடியாது, அவன் அனுமதிச்சதை தவிரன்றான். அப்ப என்ன சொல்றான்? எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் எதை அலோவ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் தான் உங்களால். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? சயின்ஸ்ல அறிவியல் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, விண்வெளிக்கு நான் அதை அனுப்புனேன், இதை கண்டுபிடிச்சிட்டோம், மூன்ல தண்ணி இருக்கா இல்லையா, மனுஷன் வாழ முடியுமா, அதில் இதை கண்டுபிடிச்சேன். அவன் தெளிவா இங்க சொல்றது, நான் எது வரைக்கும் உன்னை அலோவ் பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் தான் உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நான் உனக்கு அறிவிக்காத எதையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ மரணத்தை பத்தினதோ மரணத்துக்கு பின்னர் இருக்கிறத பத்தி யாருக்கும் தெரியாது. சயின்ஸால எத்தனை 1000 லட்சம் வருஷங்கள் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஓப்பனா இங்க சேலஞ்ச் பண்ணிட்டான். மரணத்தை பத்தின ஒரு ரகசியம், மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும் இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் வெளியில வராது. ஏன்னா இங்க என்ன வருது? அவன் விரும்பியது, அனுமதித்து இல்லை, அவன் என்ன விரும்புறானோ அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அவன் விரும்பாததை யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் வச்சிருக்காரா ஸ்டேட்மெண்ட்? யாராவது நீங்க வணங்குற கடவுள் இந்த மாதிரி போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரா? இல்ல. அடுத்தது, அவனது ஆட்சி வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது. முதல் என்ன சொன்னா? அதுக்கெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னா. இப்ப சொந்தம்னு சொன்னவன் அதையெல்லாம் நான் தான் அட்மினிஸ்டர் பண்றேன்றான். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்டையோ ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷனு, ரொம்ப இல்லைங்க ஒரு வார்டு, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும். ஒருத்தரால அவ்வளோ பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா ஒரு நீதியோட நிர்வகிக்க முடியாது. குறைகள் இருக்க தான் செய்யும். அதனாலதான் ஆட்சிகள் மாறிட்டே இருக்கிறது. இது ஒரு ஊர் வார்டுக்கே. அப்போ ஒரு நாடு, ஒரு உலகம்னா உலகத்தை மொத்தமா ஒருத்தரால நிர்வகிக்க முடியாது. மனுஷனுக்கு இருக்கிற ஒரு குறுகிய அறிவும் அவனுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் அவ்வளவுதான். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான் மனுஷன். இங்க பூமியும் வானங்களுக்கும் அவனுடைய ஆட்சியும் அதிகாரம் அது மொத்தமும் சூழ்ந்திருக்குன்னா அதை கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளதான் பூமி வானங்களே வருது.
இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளைம் யார் வைக்க முடியும்? அதாவது ஒரு இது எனக்கு சொந்தம்னு யார் சொல்ல முடியும்? இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு வேத புத்தகத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயமா இறைவன் தானே சொன்ன மாதிரி எங்கேயுமே கிடையாது. கடைசியானது கடைசி 2ல் இவ்வளவு பேசியிருக்கோம், நமக்கு அதை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, இது எனக்கு சிரமமே இல்லைன்ட்டான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்மளால கண்டே பிடிக்க முடியாது இதில் எதையுமே. அவன் சொல்கிறான், இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, இது ஆட்சி பண்ணுறதோ அதிகாரம் பண்ணுறதோ எனக்கு ஒன்றுமே இல்லைன்றான், சிரமமே இல்லைன்ட்டான். பர்ஃபெக்டாக பண்ணுறான், ஜஸ்டிஸோட பண்ணுறான், தெளிவாக பண்ணுறான், எல்லாம் அதுவாக நடக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகளா லட்சம் கோடி வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு, பெர்ஃபெக்டா நடக்குது. அவன் இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்றான். அப்போ அவன் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆளா இருக்க முடியும்? இந்த பிரம்மாண்டத்தினுடைய உச்சத்துக்கு எந்த வேத நூல்லையும் இவ்வளவு டெப்த்துக்கு வைக்கவே இல்லை. இதையும் யாராலையும் கிளைம் வைக்க முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு வார்டு கவுன்சிலரே கஷ்டப்படுவார். இவர் கஷ்டமே இல்லைன்றார் இதை சொல்றவர். கடைசியா சொல்றான், அவனே தன்னை சொல்லிக்கிறான், அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன் அப்படின்றான். உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன். அவனுடைய உயரத்துக்கு யாரும் போக முடியாது, எந்த விஷயத்திலையும் போக முடியாது. அவனுடைய அறிவில போக முடியாது, அவன் பிரம்மாண்டத்துல போக முடியாது, அவனுடைய நீதியில போக முடியாது, கருணையில போக முடியாது, அவனோட படைச்ச படைப்புகளுடைய பெர்ஃபெக்ஷனுக்குள்ள போக முடியாது. எதுக்கு உள்ளேயும் அவங்க கிட்ட யாரும் போக முடியாது. அதுதான் உயர்ந்தவன் அர்த்தம். உயர்ந்தவனா நம்ம பிசிக்கலா ஹைட்டா இருக்கான்ற மீனிங்ல இல்லை. எந்த விஷயம் எடுத்தாலும் அவன் த மோஸ்ட் ஹை அப்படின்னுவாங்க, அவன் தான் உயர்ந்தவன். மகத்துவம் மிக்கவன். இப்ப நம்ம பேசணும்ல, இந்த பூமி என்ன எப்படி இருக்கு, சூரியன் எப்படி வருது, நைட்டு இரவானா எப்படி சந்திரன் தானா வருது, கொஞ்சம் மழை பெய்யுது, மழையில இவ்வளவு அற்புதங்கள் இருக்கு, செடி முளைக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சிறு அறிவை வச்சு சொன்ன விஷயங்கள். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டம் உள்ள ஒளிஞ்சிருக்கு, எவ்வளவு சயின்ஸ் உள்ள இப்படி கிளியரா நடக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அறிவுல சொல்றேன். அவன் தன்னை டிக்ளேர் பண்றான் மகத்துவம் மிக்கவன். அப்ப அவன் நமக்கு தெரியாத விஷயம்லாம் வச்சிருக்கான் இன்னும். அப்ப அதெல்லாம் நமக்கு தெரிய வந்தா நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. வி கேனாட், அதாவது நம்மளால அதை ஒரு சயின்ஸ்லயே பேசுனாங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அப்ப அவனுக்கு கிட்ட இருக்கிறது எவ்வளவு இருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் மகத்துவம் மிக்கது, த கிரேட். இப்ப சொல்லுவாங்கல்ல, கிரேட்டா பண்ணிட்ட அப்படின்வாங்க, இவன் கிரேட்டஸ்ட்ன்றான் தன்னைய. அப்ப எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கு ஒரு அதிபதியா அவன் இருக்க முடியும். அந்த ஒரு பிரம்மாண்டத்தினுடைய அதிபதி தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஆட்சிய அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கான ஒரு அத்தாட்சி தான் பேரு ஆயத்துல் குர்சி. நான் சொன்னது மொத்தமும் ஒரே அத்தாட்சியில் உள்ள 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நான் சொன்ன அந்த ஒன்றுன்னு சொல்றது மாதிரி இதுக்கு உள்ள 6000 அத்தாட்சிகள், 6000க்கு மேல அத்தாட்சிகள் உள்ள புதஞ்சி இருக்கு. எல்லாமே அறிவை தான் தூண்டுது, சிந்திக்க தூண்டுது. சிந்திக்கிற மனுஷன் இறைவன் நாடினால் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க இந்த திருக்குரானை வாங்கி ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க படிக்கவே நான் சொல்லலை, நான் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் 1/3 கூட இதில் இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை. அதுக்கு கூட எனக்கு இன்னும் நாடலை, அவ்வளோ கூட என்னால் அறிவு புரிஞ்சிக்க முடியல. இதில் இருக்க விஷயங்களை ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய அவ்வளோ ஆராய்ச்சிகள் இருக்கு. நீங்க இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. சேலஞ்சு பண்றவங்க ஓப்பனா சேலஞ்சு பண்ணுங்க. எவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், சேலஞ்சு பண்ணவங்கலாம் கடைசியில் ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. அதை மாதிரி ஓப்பன் சேலஞ்சை பண்ணுங்க. அதை இன்ட்ரெஸ்டாக எடுத்து படித்து பாருங்க. இறைவன் நாடினா உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். ஸோ இதோட இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு நான் நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரு தவானில் அமுதுல் அபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم.